வணக்கம் தமிழ் உறவுகளை, நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்னொரு காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரே ஒரு போட்டியில் தல தோனியின் 14 வருட ரெக்கார்டை காலி செய்த கேஎல் ராகுல் பாராட்டி தள்ளிய தல தோனி. அதாவது இந்திய அணியின் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் கேஎல் ராகுல் அவர்கள் கடந்த 14 ஆண்டுகளாக யாராலும் தொட முடியாமல் இருந்த தல தோனியின் சாதனை ஒன்றை சத்தமே இல்லாமல் செய்து சாதித்து இருக்கிறார். இந்தியா வெர்சஸ் தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதிய 3வது ஒருநாள் போட்டியில் கேஎல் ராகுல் 35 பந்துகளில் 21 ரன்கள் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தார். இதற்கு முந்தைய போட்டியில் அவர் அரை சதம் அடித்து இருந்தார். அப்போது அவர் 2023ஆம் ஆண்டின் ஒருநாள் போட்டிகளில் மட்டும் 1000 ரன்களை கடந்து இருந்தார். இந்த நிலையில்தான் இந்தியா வெர்சஸ் தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதிய 3வது ஒருநாள் போட்டியில் கேஎல் ராகுலுக்கு இந்த ஆண்டின் கடைசி ஒருநாள் போட்டி. அத்துடன் இந்த ஆண்டு அவர் 24 ஒருநாள் போட்டிகள் இன்னிங்ஸ்களில் ஆடி 1060 ரன்களையும் குவித்து இருக்கிறார். இதன் மூலம் இந்திய விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன்களில் ஒரே ஆண்டில் 1000 ரன்கள் ஒருநாள் போட்டியில் ரன்களை கடந்த 2வது இந்திய வீரர் என்ற சாதனையை செய்து உள்ளார் கேஎல் ராகுல். முன்னதாக நம்ம தல தோனி மட்டுமே இந்த மைல்கல் சாதனையை செய்திருந்தார். 2008ஆம் ஆண்டு தோனி ஒருநாள் போட்டிகளில் 1098 ரன்கள் குவித்து இருந்தார். அதன் பின் 2009ஆம் ஆண்டு 1198 ரன்களை குவித்து இருந்தார். அதன் பின் அதே போல ஒரே ஆண்டில் 1000 ஒருநாள் போட்டி ரன்களை கடந்த விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஆகி இருக்கிறார் கேஎல் ராகுல். 2023ஆம் ஆண்டு உலகக்கோப்பை தொடரில் மட்டும் கேஎல் ராகுல் 10 இன்னிங்ஸ்களில் 452 ரன்களை சேர்த்து இருந்தார். 2023ஆம் ஆண்டு மொத்தம் 24 இன்னிங்ஸ்களில் 1060 ரன்களை சேர்த்து இருக்கிறார். இதன் சராசரி 66.25 ஆகும். இந்த ஆண்டு ஒருநாள் போட்டிகளில் அதிகம் ரன் சேர்த்த இந்திய வீரர்கள் வரிசையில் 4வது இடத்தில் இருக்கிறார் கேஎல் ராகுல். அதில் முதல் இடத்தில் சுப்மன் கில் 1584 ரன்களை 29 இன்னிங்ஸ்களில் கடந்து உள்ளார். விராட் கோலி 24 இன்னிங்ஸ்களில் 1377 ரன்களும், ரோஹித் சர்மா 26 இன்னிங்ஸ்களில் 1255 ரன்களும், கேஎல் ராகுல் 24 இன்னிங்ஸ்களில் 1060 ரன்களும், ஸ்ரேயாஸ் ஐயர் 19 இன்னிங்ஸ்களில் 846 ரன்களையும் கடந்து உள்ளனர். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.